மறுபடியும் ரிப்பீட். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். ஆடாதடா ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா. சாதாரண ஆட்டம் கிடையாதுங்க. உங்க வீட்டு ஆட்டமா எங்க வீட்டு ஆட்டமா, உலக மகா ஆட்டம். புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக தொண்டை கட்டின்னு இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த காணொலிக்குள்ள போவதற்கு முன்பாக டிஸ்க்ளைமர். இந்த காணொலிக்குள்ள வருகின்ற சொல்லப்படுகின்ற செய்திகள் சம்பவங்கள் அனைத்தும் ஊருக்குள்ள நடந்துட்டு இருக்கு. இருக்கிற ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்கள் பார்வைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றதை டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுவோம். அப்புறம் எங்களை இழிவுபடுத்திட்டீங்க அவங்களை இழிவுபடுத்திட்டீங்கன்னு யாரும் எங்ககிட்ட சண்டைக்கு வந்துடாதீங்க. ஆரம்பத்திலேயே ஒரு சின்ன பைட்டை பார்த்துருவோம். மன்னராட்சி வர்சஸ் மக்களாட்சி. கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது. மனசாட்சி உள்ள மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. சட்டமன்றத்தில் பதிவு பண்ணிக்காருங்க சிஎம் சார். தாராளமா கேள்வி கேட்கலாம், கேள்விலாம் யாரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லணுங்க. இது ஒன்றும் மன்னராட்சி இல்லை, மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு சொல்லி. எது மன்னராட்சி எது மக்களாட்சின்றதான் பாருங்க. இந்த காணொலிக்குள்ள சும்மா கிடையாதுங்க, ஆதாரபூர்வமாக பார்க்க போறோம். அதுவும் சாதாரண மன்னராட்சி கிடையாதுங்க. ஆணவத்தோட அதிகாரத்தோட உச்சம். இதே மாதிரி ஒரு ஆணவத்தோட உச்சமான 5 வருஷ ஆட்சி 1991 96 வரைக்கும் அன்றைக்கு இருந்த தலைமுறை பார்த்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் சர்வாதிகாரம் என்றால் என்னவென்பதை அந்த ஆட்சி காலத்தில் தான் கண்ணுக்கு முன்னாடி பார்த்தாங்க. அதையும் தாண்டி இப்போ இருக்கிற இந்த ஆட்சி என்ன மாதிரி இருக்குன்றத நீங்களே பார்த்துக்கணும். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் என்கின்ற பகுதியைச் சேர்ந்த சபரிவர்மன் என்பவர். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. ஒரு சின்ன கடை வச்சு நடத்தியிருந்தாராம். இவருடைய கடையில் 200 கிராம் குட்கா பொருள் வைத்து விற்பனை செய்து கொண்டிருந்ததாக கடந்த 9ஆம் தேதி அன்று கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட சபரிவர்மன் நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்படுகிறார். கடந்த 13ஆம் தேதி அன்று சிறையில் இருந்த சபரிவர்மன் என்பவர் திடீரென்று மர்மமான முறையில் மரணமடைந்தார். இது குறித்து விரிவாக 2 காணொலிகளை ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். நண்பர்கள் அந்த காணொலிகளை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறோம் பாருங்க. சிறையில் இருந்த சபரிவர்மன் எப்படி இறந்தார்னு கேட்கும்போது தான் சிறை அதிகாரிகள் அவருக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டது, மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போகிறதுக்குள்ள அவர் இறந்துட்டதாக சொல்றாங்க. உறவினர்கள் அதை ஏற்க மறுத்து இந்த மரணத்துக்கு பின்னணியில் மர்மம் இருக்குன்ட்டு போராட்டத்தில் இறங்கினாங்க. பிறகு சபரிவர்மன் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அந்த பிரேத பரிசோதனை அறிக்கை வந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது அவர் மாரடைப்பால் மரணம் அடையவில்லை. அவருடைய உடலில் 19க்கும் மேற்பட்ட இடங்களில் பலத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. பிறகு அதை தொடர்ந்து அன்று பணியில் இருந்த 3 சிறை காவலர்களை கைது பண்றாங்க. மரணம் அடைந்த சபரிவர்மன் மரணத்திற்கு நீதி வேணும்னு கேட்டு சபரிவர்மனோட சகோதரியும் சபரிவர்மனோட மனைவியும் குழந்தையும் குடும்பமும் உறவினர்களும் அனைவரும் பாருங்க உடலை வாங்க மறுத்து போராட்டம் கடந்த 3, 4, 5 நாட்களாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இருந்துதான் தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்வர் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையின் மூலமாக இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. முதல்வர் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ஒரு சின்ன இரங்கல் கூட பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு தெரிவிக்கல. என்ன ஏதுன்னு ஒரு போன் போட்டு கூட பேசல. கிட்டத்தட்ட 4, 5 நாட்களாக உடலை வாங்க மறுத்து எங்களுக்கு நீதி நியாயம் வேணும்னு கேட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த தொகுதியோட எம்எல்ஏ எட்டி கூட பார்க்கல. அமைச்சர்கள் ஒருத்தரும் அந்த பக்கம் போகல. 5 நாட்கள் கழித்து தான் பாருங்க பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தோட வீட்டுக்கு போவதுக்கு வழி தெரிஞ்சது போலுது. அமைச்சர் ஸ்ரீநாத் அவர்கள் தலைமையில் கலெக்டர் உட்பட எல்லாரும் போறாங்க பேசுறதுக்கு. ஆனா பாருங்க அந்த இடத்துல பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகிறது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் சபரிவர்மன் உடலில் காயமில்லாத இடங்களே கிடையாது. தலை முதல் கால் வரைக்கும் 19 இடங்களுக்கு மேலான பலத்த காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அந்த காயங்களால் உயிர் போகவில்லைன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னு தான் கேட்கறாங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க. நல்லா இருந்தவரோட உடம்புல எப்படி இவ்வளவு பலத்த காயங்கள் தலையிலிருந்து கால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கு? இதுக்கு யார் காரணம்? இதனால் மரணம் ஏற்படவில்லைன்னு சொன்னா யாரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்க கேட்குற கேள்வி நியாயம் இருக்கு இல்லைங்களா? காயங்கள் ஏற்பட்டிருக்கு 19 இடங்களுக்கும் மேலாக. அந்த காயங்களால் அவர் உயிர் பிரிந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அப்ப எதனால அவர் உயிர் பறிபோச்சு? இந்த காயங்கள் எப்படி ஏற்பட்டது? இதற்கு பின்னணியில் யார் இருக்காங்க? யாரை காப்பாற்றுவதற்கு இதை போன்ற ஒரு மருத்துவ பரிசோதனை அறிக்கை நீங்க கொடுத்துருங்கன்னு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. மாறாக முதல்ல 7.5 லட்சம் இழப்பீடு தரோம்னு சொன்னாங்க. அப்புறம் பாருங்க நேற்றைய தினம் 10 லட்சம் இழப்பீடு தரோம், வீட்டு மனை பட்டா கொடுக்குறோம், தற்காலிகமாக அரசு வேலை உங்களுக்கு போட்டு கொடுக்குறோம்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. போன உசுறு திரும்ப வரப்போறது இல்லை. அந்த உசுருக்கு யாரும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல. இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அதனால் 7.5 லட்சத்தில் இருந்து 10 லட்சம் எதுக்கு பேரெல்லாம் பேசுறீங்க? யார் காசு எடுத்து கொடுக்க போறீங்க? மக்கள் வரி பணம் தானே.
சொந்த பாக்கெட்லேருந்து சொந்தமாக உழைச்ச காசு எடுத்து கொடுக்க போதில்லை இல்லைங்களா? மக்கள் வரி பணத்தை எடுத்து கொடுக்க போறீங்க. அதில் என்ன பேரம்? விலை மதிப்பு இல்லாத உசுரை பறி கொடுத்த குடும்பத்துக்கு கொடுக்கறதுல 7.5 லட்சம் கொடுக்குறோம், அப்புறம் 10 லட்சம் கொடுக்குறோம், தற்காலிக அரசு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். நிரந்தர அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? உங்களை சார்ந்தவர்களுக்கு கரூர் சம்பவத்தை சொல்றாங்க. உங்களை சார்ந்தவர்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்திற்காக 32 பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுத்தீங்க இல்லைங்களா? அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதானு நாங்கள் கேட்கலங்க. மனசாட்சி உள்ள மிச்சம் மீதி இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க. நமக்கு வந்தா ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான்ட்டு. ஃபர்ஸ்ட் எழுப்புகின்ற கேள்வி, முதல்வர் ஏன் இது வரைக்கும் இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை? ஒரே ஒரு கண்டன பதிவு கூட ஏன் பதிவு பண்ணல? பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஒரே ஒரு வார்த்தை கூட ஏன் பேசல? ஒரே ஒரு பதிவு கூட சமூக வலைதளங்களில் பதிவிடவில்லை என்பதை தான் பாருங்க மிக முக்கியமாக எழுப்பப்படுகின்ற கேள்வி. நீங்க 2 பேரும் போய் பார்த்துட்டு கூப்பிட்டு பேசுறது ஒரு சின்ன ஒரு இரங்கல் செய்தி போட்டாலே உங்களுடைய எழுதி தர முடியாது. அவர் ஒரு ஐடியா பப்ளிக்ல மீடியால சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கும் சார். கலெக்டர் சார் நேற்று வந்தாங்க, சொன்னது போல இன்னைக்கு ஒரு சின்ன இரங்கல் செய்தி ஒன்று அனுப்புறதுல என்ன சார் இது இந்த நேரடியாக அவங்க வர வேண்டாம். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு இது பண்ணுவேன் உத்தரவாதம் நாங்களாச்சம்மா, நீ உங்களை வச்சு தான் பண்ண போறாங்க, அவங்க நேரடியாக ஒன்றும் பண்ண போறதில்லை. நான் ஒரு இரங்கல் செய்தி கொடுத்தாங்க சார். சரி, ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ஏன் இரங்கல் தெரிவிக்கல? ஏன் ஒரே ஒரு வருத்தம் தெரிவித்து ஒரே ஒரு வரி பதிவு கூட இது வரைக்கும் பதிவு பண்ணலைங்க? இருக்கட்டும். அதை தொடர்ந்து பேசியிருக்காங்க, மறுபடியும் பேசியிருக்காங்க. உடலை வாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் இருப்பதும் வீடியோ மூலமாக பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு செய்த காட்சிகள் அனைத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்து பேசியிருக்காங்க. உடலை வாங்க சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. உடலை வாங்கி ஆம்புலன்ஸில் ஏற்றிய பிறகு பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வழங்குவதாக சொன்ன அந்த இழப்பீடு தொகையும் அரசு பணி நியமன ஆணை எதுவுமே பாருங்க கொடுக்கலீங்களா? என்னன்னு கேட்கும்போது அமைச்சர் வருவார், பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களாம். அதற்கு பிறகுதான் பாருங்க அந்த உடலை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸை பாதி வழியில் நிறுத்தி மறுபடியும் பாருங்க போராட்டத்தை தொடங்குறாங்க. என் தம்பியோட பாடியை வாங்கினாதான் நிவாரணம் தருவேன். நேற்று கலெக்டர் மினிஸ்டர்லாம் வந்து சொன்னாங்க. நான் அங்கே இப்போ இங்கேருந்து கிளம்பும் போதும் கலெக்டருக்கு அடிச்சிட்டேன், அங்கே போயும் அடிச்சிட்டேன். என் தம்பியோட பாடி நான் ஈட்டாங்கட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஆனால் இது வரைக்கும் என் தம்பி மனைவிக்கும் குழந்தைக்கும் ஒரு நிவாரண பொருள் தரல. நான் கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மினிஸ்டர் தான் தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் தம்பி பிள்ளைக்கு ஒரு வழி தெரிஞ்சிடாமல் நான் என் தம்பி பாடியை தகனம் பண்ண மாட்டேன். இதையெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது என்னப்பா தமிழ்நாட்டிலே இதெல்லாம் நடக்குது, இருக்காதுப்பா வட மாநிலங்கள் வெளிநாட்டில் எங்கேயா நடந்துருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. உண்மையில் இதை போன்ற சம்பவங்கள்லாம் சர்வசாதாரணமாக அசால்ட்டாக வட மாநிலங்கள் பக்கம் தான் நடந்துருந்தது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எதையெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தோமோ அதையெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் வரைக்கும் இந்த சம்பவத்தோட அப்டேட் இதுதாங்க. நண்பர்கள் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இழப்பீடு தொகை அரசு வழங்கி இருக்கலாம், அரசு பணி நியமனம் சம்பந்தப்பட்ட ஆணை வழங்கியிருக்கலாம். இப்போதைக்கு இந்த சம்பவத்தோட அப்டேட் இதுதாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ உண்மையில் பாதிக்கப்பட்ட குடும்பம் கேட்பதை போல முதல்வர் விஜய் அவர்கள் ஏன் இது வரைக்கும் ஒரே ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல, வருத்தம் தெரிவித்து ஒரே ஒரு வரி கூட பதிவு பண்ணல? தமிழ்நாட்டில் இதை போன்ற ஒரு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் சம்பந்தமாக நாடு முழுக்க நேஷனல் மீடியா எல்லாம் 10 என்ஜின் இருக்கு. ஒரு வேலை பாருங்க, தமிழ்நாடு முதல்வர் இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம நாட்டிலே இல்லைப்பா, தமிழ்நாட்டிலே இல்லை, நம்ம நாட்டிலேயே இல்லை, வெளிநாட்டிலே இருக்கிறாரு. ஏதோ ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட வேலை விஷயமாக போயிருக்காரு, அக்ரிமெண்ட் எல்லாம் போடுறதுக்கு அப்படின்ட்டு சொன்னால் கூட வெளிநாட்டில் இருந்து கூட பதிவை போட்டிருக்கலாமே சோஷியல் மீடியா வாயிலாக. ஆனால் உள்ளூரில் தான் இருக்கிறோம், தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். நேற்றைய தினம் கூட பாருங்க, பட்டு வேஷ்டி பட்டு சட்டைலாம் கட்டின்னு சமூக நீதி விடுதியை ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க சர்வசாதாரணமாக அசால்ட்டாக சொல்கிறீங்க? எப்பவுமே கருப்பு கோட்டில் இருக்கிற அவர் நேற்றைய தினம் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டியிருப்பது ஸ்பெஷலை பேசுறதை விட்டு அங்கே பாருங்க கொடையை அவரே கையில் பிடிச்சின்னு வர அந்த ஸ்டைலை பாருங்க சார், அந்த வெள்ளை கண்ணாடியை பாருங்க சார், அந்த நடையப்பார் உடையப்பார் தலையப்பார் என்ன மாதிரி ஸ்டைலு. இந்த ஸ்டைலெல்லாம் ரசித்து ஆய்வு பண்ணுறதை பார்த்து ஷேர் பண்ணிட்டு இருப்பீங்களா, ஃபயர் விட்டுருப்பீங்களா? சாமா எப்போ பார்த்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து பார்க்கல அப்படின்னு ஏங்க புலம்புறீங்க? சரிங்க, புலம்பலை, யாரும் புலம்பலை. இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் போய் பார்க்க வேணாம், பிஸி, நம்ம ரொம்ப பிஸி, பார்க்க வேண்டாம் நேரில் போயிட்டு. இப்போ அதே பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோட உட்காந்து இந்த தலைமைச் செயலகத்தில் லேப்டாப்பில் ஏதோ தட்டிகிட்டு இருக்குமே, மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமாக இனிஷியேட் ஏதோ பண்ணுறாராமே, அதே லேப்டாப் வழியாக சும்மா கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் 30 செகண்டு 60 செகண்டு கூட டைம் இல்லைனாலும் ஒரு 30 செகண்டு அரை நிமிஷம் அதே லேப்டாப்போட வெப்கேம் வழியாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பார்க்க வேண்டியதானங்க, கேமரா வழியாக பேச வேண்டியதானங்க. ஏன்னா பாருங்கள், இதற்கு முன்பாக கரூரில் பாதிக்கப்பட்டவங்கள வீடியோ
வீடியோ மூலமாக தான் நம்ம சந்தித்து பேசணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஆட்சிக்கு கூட அவங்க வரல, பிஸின்னு சொல்ல முடியாது. ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ கால் வழியாகத்தான் பார்த்தாங்க. ஏங்க நேரில் வந்து பார்க்க வேண்டியதானு கேட்கும்போது தான் திமுக எங்களை தடுக்குதுங்க, எங்களுக்கு இருக்கிற செல்வாக்கை பார்த்து பயப்படுறாங்க, கரூருக்கு நாங்கள் போகிறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு ஊட்டியிருந்தாங்க. சரி, இதற்கு முந்தைய ஆட்சியில் தான் உங்களுக்கு அனுமதி நேரில் போய் பார்க்கறதுக்கு கொடுக்கல. இன்றைக்கி யாரும் உங்களை தடுக்கிறாங்க? இன்றைக்கி முதல்வருங்க, நீங்கள் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் இருக்குங்க. ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சபரிவர்மன் ஃபேமிலியை நேரில் போய் பார்க்கலங்க? ஏன்பா போகலன்னு இதற்கு முன்பாக எதை கேட்டாலும் ஆளுங்கட்சி மேலே பழி தூக்கி போட்டிருந்தீங்க. திமுக தான் எங்களை தடுக்கிறாங்க. இப்போ யார் உங்களை போய் பாதிக்கப்பட்ட சபரிவர்மன் குடும்பத்தை நேரில் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு தடுக்கிறாங்க? கட்சி தலைவராக இருக்கும்போது மடப்புறம் அஜித்குமார் வீட்டுக்கு போகிறதுக்கு வழி தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ முதல்வர் பதவி கையில் வைத்திருக்கும் போது சபரிவர்மன் வீட்டுக்கு போவதற்கு ஏன் வழி தெரியல? பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நேரில் போய் பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு உங்களை யார் தடுக்கிறாங்க? இல்லை எது தடுக்குது? பதவியா, கௌரவமா? நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? இரங்கல் செய்தி போட்டாலே எழுதி தர முடியாது. அவரு ஒரு அறிக்கையா பப்ளிக்ல மீடியால சொல்லும் போது எங்களுக்கு அது ஒரு ஆதாரமா இருக்கும். இதே போல ஒரு மீடியாவில் ஒரு இரங்கல் செய்தி இருந்து அந்த பிள்ளைக்கு ஒரு வேலைக்கு இது பண்ணுவோம். முதல்வர் வந்து பார்க்கல, சிஎம் என்னன்னு பேசல, வருத்தம் தெரிவிக்கல, இரங்கல் தெரிவிக்கல. நீங்க என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்ற ஒரு ரேஞ்சில் இருக்கிறீங்களான்ட்டு ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்கள் கேட்குறாங்க இல்லைங்களா? அப்படி கேட்பதற்கும் நியாயம் இருக்கு இல்லைங்களா? அன்றைக்கு மேடை கட்டி மைக்கு போட்டு ஓன்னு கத்தணும், சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு. அதுவும் பாருங்க, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்னு எந்த சமயத்தில் கேட்குறோம்? பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்தினரோடு முதல்வர் போன்ல பேசி சாரிமா தெரியாம நடந்து போச்சுமா மன்னிச்சுங்கம்மான்னு கேட்கறாரு. வணக்கம்மா, சாரிமா, தைரியமா இருங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், சீரியஸா ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன், என்ன பண்ணுமோ உங்களுக்கு பண்ணி சொல்றேன், மந்திரி பார்த்து பாரு, தைரியமா இருக்கு. இது தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்படுகிறார்கள். கடுமையான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக சிபிசிஐடி கூட இந்த வழக்கு தேவையில்லைங்க, உடனடியாக சிபிஐக்கு மாத்துறாங்க. பாதிக்கப்பட்ட அஜித்குமார் குடும்பத்திற்கு இழப்பீடு தொகையிலிருந்து அரசு பணி நியமன உத்தரவிலிருந்து எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. உடனடியாக இதெல்லாம் பண்றாங்க. இவ்வளவும் துரிதமாக நடைபெற்ற அந்த சமயத்தில் கூட சாரி வேண்டாம் நீதி வேண்டும், நீங்க எல்லாம் ஒரு சிஎம்மா, அந்த பதவியில் நீங்க ஏன் இருக்கிறீங்கன்னு கேட்டது யாருங்க? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? அன்றைக்கு முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேட்டதை போல இன்றைக்கு முதல்வராக இருக்கிற உங்களை பார்த்து யாரும் அந்த மாதிரி கேட்கலையே. நீங்க எதுக்கு அந்த பதவியில் இருக்கிறீங்க? பதவி விட்டு வெளியே போங்கன்னு ராஜ்மோகன் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்னு முதல்வரை பார்த்து அன்னைக்கு சொன்ன மாதிரி உங்களை ராஜினாமா பண்ண சொல்லி யாரும் சொல்லீங்களே. உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பேர பசங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா இதே மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? அவங்க எல்லாம் கேட்கறது என்னங்க, ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு வார்த்தை. முதல்வர் விஜய் அவர்கள் எதற்காக ஒரே ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கல என்பதுதான் நியாயமான கேள்வி. அதான் ஏங்க வருத்தம் தெரிவிக்கல? கட்சி தலைவராக இருக்கும்போது மக்கள் பக்கம் நிற்கிறேன், பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கிறேன்னு சொல்லி போர்டை வச்சிருந்த அந்த விஜய் அவர்களை சுற்றி இருக்கிற அந்த கூட்டம் எங்கே போனது? ஆதவ் அர்ஜுனா அவர்கள் உட்பட இவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இப்போ நடக்கிற சம்பவத்துக்கும் இவங்களுக்கும் முக்கியமாக பாருங்க, தமிழ்நாட்டில் நடக்காததை போல எல்லாரும் ஏன் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கிறார்கள்? இதற்கு முந்தைய ஆளும் அரசை பார்த்து எவ்வளோ வேணா இவங்க கேள்வி கேட்கலாம், என்ன வேணா கண்ணா பின்னாண்டு வாய்க்கு வந்ததை பேசலாம். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து ஆதவ் அர்ஜுனா முட்டாள் என்று கூட சொல்லலாம். இதுதான் தமிழ்நாடு முன்னேறிய மாநிலமா? இதுதான் திராவிட 2.0வா? ஒரு கழிவறை இல்லாத ஒரு கிராமத்தை உருவாக்கிய ஒரு முட்டாள் முதலமைச்சர். வாய்க்கு வந்ததை இவங்க பேசுவாங்க. முதல்வரை குறித்து, ஆட்சியாளரை குறித்து, ஆட்சியை குறித்து அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. சும்மாவே இருக்கணும், அமைதியா இருக்கணும். ஆனா பாருங்க, இவங்களை குறித்து நியாயமான ஒரு கேள்வி, ஏங்க பாதிக்கப்பட்டவங்களை இது வரைக்கும் போய் பார்க்கல, அட்லீஸ்ட் போன்ல கூட தொடர்பு கொண்டு ஏங்க பேசலன்னு கேட்டா, ஐயோ அவதூறு பரப்பிட்டாங்களே, போடு வழக்கு, கிரிமினல் வழக்கு போடு, கலவரத்தை தூண்டத்துக்கு முயற்சி பண்றாங்கன்ற போன்ற பிரிவுகளில் சேர்த்து உள்ள தள்ளு. இதுக்கு பேர் தான் மனசாட்சி உள்ள மக்களாட்சியாண்டு மக்கள் கேட்பாங்க இல்லைங்களா? அடுத்தவங்களை பார்த்து கேலி கிண்டல் நக்கல் நையாண்டித்தனம் பண்றதுக்காக இது ஒன்றும் மன்னராட்சி கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சின்னு சொன்னீங்களே, இதுக்கு பேர் தான் மனசாட்சி உள்ள மக்களாட்சியான கண்ணாடியை பார்த்து கேட்டு பாருங்கன்னு இப்ப கேட்கறாங்க இல்லைங்களா? கேள்வி கேட்க கூடாது அப்படின்னா தாராளமா கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, மன்னராட்சி எல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. மன்னராட்சின்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு பாதி மன்னராட்சி, இந்த பாதி, மறுபாதி அடுத்த பாதி ரமேஷ் அவர்கள் கிட்ட இருந்து தொடங்குது. கரகாட்டக்காரன் படத்தில் வருகின்ற வாழைப்பழம் காமெடி, 2 பழம் வாங்கி வர சொன்னேன், ஆமா வாங்கி வர சொன்னீங்க, ஒன்று இங்கே இருக்கு, இன்னொன்று எங்கே இருக்கு, இன்னொன்று தாங்க இது. அதே மாதிரி தான் பாருங்க, எப்பா பத்திரப்பதிவு நடந்ததா? நடந்தது. தவறு நடந்ததா? ஆமா தவறு நடந்திருக்கு. ஒத்துக்கிறீங்களா? ஆமா ஒத்துக்கிறோம். தவறு நடந்திருக்கு.
தவறு நடந்திருக்கு. அவங்களே ஒத்துக்கிறாங்க தவறு நடந்திருக்குன்ட்டு. ஆனா பாருங்க, அந்த இடத்துல தவறுன்னு சொல்லக்கூடாது, ஊழல்னு சொல்லணும். 100 கோடி ரூபாங்க, 1 கோடி 2 கோடி கிடையாதுங்க, 100 கோடி ரூபாய் கோவில் நிலத்தை யாரோ ரோட்ல போற 2 பேர் வந்து கேட்டாங்கன்னு 2 கோடி ரூபாய்க்கு வித்துட்டோம், பட்டா போட்டு கொடுத்துட்டோம், பத்திரப்பதிவு பண்ணிட்டோம்னு சொல்றதுக்கு பேரு தவறு. சரி, தவறுன்னு வச்சுப்போம், இவங்க பாணியில தவறு நடந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அப்ப நடந்த தவறை குறித்து எடுத்து போட்டா ஏன் எல்லாரையும் கைது பண்றீங்க? சும்மா ஒரு போஸ்ட் போட்டாலே கைது. அதுவும் பாருங்க, ஆண்கள் என்றும் பாராமல் பெண்கள் என்றும் பாராமல். என்னப்பா யார் உங்க இந்திராணியே? ரமேஷ் உறவினர்களை குறித்து பதிவு போட்டாங்களா? பண்ணு கைது. ரமேஷ் உறவினருக்கு இந்த நிலம் போயிடுச்சுப்பா, வித்துட்டாங்கப்பா. ரமேஷோட உறவினருக்கு தான் பாருங்க திட்டம் போட்டு அவர் வாங்கி கொடுத்துறாருன்னு கூட சொல்லல. உறவினர் பெயரிலா கேள்விதான் கேட்டிருக்காங்க. முறைகேடாக கோவில் நிலம் 100 கோடி ரூபாய் விற்கப்பட்டதற்கு பின்னணியில் இருப்பது உறவினர்களின் பெயரிலா? இல்லைன்னு சொல்லுங்க, இல்ல அவதூறு வழக்கு பதிவு பண்ணுங்க. அதுவும் இல்லைன்னா என் மீது வழக்கு போடுங்க, நான் வந்து நீதிமன்றத்தில் நிரூபிக்கிறேன், எப்பேற்பட்ட தூயவான் என்பதை நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லுங்க. அதை விட்டு இப்பதான் நீதிமன்றத்தில் அடி வாங்கி வந்தீங்க. என்னப்பா இது? கலவரத்தை தூண்ட முயற்சி பண்றாங்கன்னு போன்ற பிரிவுகள்லாம் வழக்கு பதிவு பண்ணி கூட்டிட்டு வரீங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு உயர் நீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டி அட்வைஸ் பண்ணிக்காங்க. இதெல்லாம் பண்ணாதீங்கப்பா. சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் அவதூறு வழக்கு பதிவு பண்ணுங்க, கிரிமினல் வழக்கெல்லாம் பதிவு பண்ணாதீங்க. இப்போதான் அடி வாங்கி வந்தீங்க. ஆனால் பாருங்க, அதையெல்லாம் ஜஸ்ட் லைக் தட் ஸ்கிப் பண்ணிட்டு பெண் என்றும் பாராமல் இந்த பதிவை போட்டாங்கன்ட்டு கைது பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவை. ஆண்கள் என்றும் பாராமல் பெண்கள் என்றும் பாராமல் என்னப்பா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா கூட உடனடியாக சர்வாதிகாரத்தனத்தை காட்டுற இவங்க ஆட்சியே. இது ஜனநாயக அரசு, மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. யார் நீங்கெல்லாம்? வானத்திலிருந்து குதிச்சு வந்த தேவ தூதர்களா? இல்ல ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு உங்க பேர்ல எழுதி கொடுத்துட்டாங்களா? இல்ல இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக நீங்க தான் உருவாக்குனீங்களா? என்னமோ பாருங்க, விஜய் அவர்களின் கட்சியை சார்ந்தவர்களும் டிவிகே கட்சி தான் இந்த தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக கண்டுபிடித்ததை போலவும், அவங்களால் தான் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை போல, அவங்க கிட்ட கையேந்தி நிற்பதை போல, தமிழ்நாடே இவங்க பேர்ல எழுதி கொடுத்து இவங்க மூலமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பதை போல, என்ன பில்டப்பு, எவ்வளவு பில்டப்பு எங்களை குறித்து கேள்வியா கேட்கறீங்க? கேள்விக்குறி கேட்டு கேள்வி கேட்டாலே பண்ணு, போடு வழக்கு, கைது பண்ணு, உள்ள தள்ளு. இதை தொடர்ந்து தான் நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக விஜய் அவர்களின் ஆட்சி மீது வந்து விழுந்திருக்கும் விமர்சனம் என்னவென்றால், 1991-96 அந்த காலகட்டத்தில் நடந்த 5 வருஷ ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியோட சர்வாதிகாரத்தனம், அந்த சர்வாதிகார ஆட்சியோட 2.0 கண்டினியூ ஆட்சி தான் பாருங்க இன்று நடந்து கொண்டிருக்கிறது. நாங்க சொல்லுங்க, தமிழ்நாடு முழுக்க சொல்றாங்க, ஏன் நாங்களும் சேர்த்தான் சொல்றோம். அது என்ன, பெண்கள் என்று கூட பாராமல் ஒரு பதிவு போட்டதுக்காக உடனடியாக கைது? எந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி நடத்துறவங்க அந்த மக்களாட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் பண்ணுவாங்க? பெண்கள் என்று கூட பாராமல் ஒரு போஸ்ட் போட்டதுக்காக உடனடியாக கைது பண்ணி கொண்டு போய் சிறையில் அடைக்கிற வேலையை பண்ணுவாங்க? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா நீங்களாம் தேவ தூதர்களா? உங்களை குறித்து யாரும் கேள்வியே கேட்கக்கூடாதா? அப்படி கேள்வியே கேட்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு நீங்க என்ன அப்படி நாட்டு மக்களுக்கு தேச சேவை செஞ்சு செக்கு இழுத்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்கிறீங்க? சினிமா, தியேட்டரு, கியூ, ரசிகர்கள், டிக்கெட்டு, அந்த டிக்கெட்ல இருந்து பிளாக் டிக்கெட்டு, போஸ்டரு, கட் அவுட்டு, பாலாபிஷேகம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, இதை தாண்டி உங்களது சிந்தனையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வேற ஏதாவது உருப்படியா நல்லதுன்னு பண்ணிக்கீங்களா? இன்னைக்கு ஆய்வு பண்ண போறோம், அங்க போறோம், இங்க போறோம்னு பில்டிங்கா போயிட்டு விசிட் பண்ணி ஆய்வெல்லாம் பண்றீங்க இல்லைங்களா? இந்த ஆய்வெல்லாம் செய்வதற்கு காரணமாக அந்த பில்டிங் எல்லாம் யார் கட்டி வச்சதுங்க? விஜய் அவர்களோட பரம்பரையாக அவங்க குடும்பம் கட்டி வச்சதா தமிழ்நாட்டில்? யாரை இவங்க கூட்டு களவாணிகள் சொல்லிட்டு இருக்காங்களோ அந்த கூட்டு களவாணிகளோட ஆட்சியில் கட்டி வச்சது சார். கேள்வி கேட்டா கைது. 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான அந்த நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்ததுக்கு பின்னணியில் ஒரே ஒருத்தர், ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற, அதுவும் பாருங்க ஒரே ஒரு நாள் பணிக்கு வந்த அந்த சப் ரிஜிஸ்ட்ரார் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவருக்கு மட்டும்தான் பொறுப்பு இருக்கான்னு நியாயமான கேள்வி தான் கேட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான் சொல்லி அவரை மட்டும் பலிகாடாக ஆக்கி நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க, அவர் மீது நடவடிக்கை எடுத்துட்டோம் பாருங்கன்னு சொல்லி 2 அமைச்சர்கள், பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரான லோகேஷ் தமிழ்ச்செல்வன் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சரான ரமேஷ், 2 பேரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்து சம்பந்தப்பட்ட ஜஸ்டின் என்கின்ற சப் ரிஜிஸ்ட்ரார் மீது நடவடிக்கை எடுத்துட்டோம்னு சொல்லி ஒட்டுமொத்த பழியை தூக்கி அவர் மேலே போட்டிங்கன்னா, யூ கேன் பி கன்சிடர் டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்துறாங்க. அதை வச்சு இவர் பண்ணிட்டேன்னு எங்ககிட்ட சொல்றாரு. பட் அது தவறு நடந்தது தான் சப் ரிஜிஸ்ட்ராரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறாங்க? என்னங்க, என்ன கேலியா பண்றீங்க, கிண்டலா பண்றீங்க? யாருங்க இதற்கு பின்னணி இருப்பது? இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க் இருக்கு. கோர்ட்டு கேட்டிருக்காங்க, ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் இதில் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முடிச்சுட்டு போனா எப்படிங்க? செல்லாது கண்ணா, இதெல்லாம் செல்லாது. யாருப்பாங்க? சப் ரிஜிஸ்ட்ரார் மணிகண்டன். ஆமாங்க,
முன்ஜாமீன் கேட்டிங்களா? எதுக்கு முன்ஜாமீன் கேட்குறீங்க? ஐயா எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லையா? அப்போ யாருக்கு சம்மந்தம் இருக்குது? ஏற்கனவே 6ஆம் தேதி அன்று 10% இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செஞ்ச டாக்குமெண்ட்டை கொடுப்பதற்கு முன்பாகவே 3ஆம் தேதியே அந்த இடத்துல பணியில் இருந்த பாலசுந்தரம் என்கின்ற பதிவாளர் 90% பணியை 3ஆம் தேதி அன்றே முடிச்சு வச்சுட்டு போயிட்டாருங்க ஐயா. சிட் ஃபண்ட் சம்பந்தப்பட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பணியை பார்த்து கொண்டிருந்த என்னை சம்பந்தமே இல்லாமல் கொடைக்கானல் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருந்து கொண்டு வந்து என்னை பழனியில் போட்டாங்க ஐயா. ஒரே ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து என்னை மாட்டி விட்டாங்கயான்ட்டு எங்கே சொல்கிறாருங்க, முன்ஜாமீன் கேட்டு நீதிமன்றத்துக்கு போகிறாரு ஜஸ்டின் மணிகண்டன் சப் ரிஜிஸ்டார். அந்த நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. பாலசுந்தரம் என்கின்ற பதிவாளர் தான் பாருங்க, கடந்த 3ஆம் தேதி அன்று இந்த 100 கோடி ரூபாய் நிலம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளையும் 90% முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. 10% என்ன வந்து மாட்டி விட்டாங்கயான்ட்டு. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சப் ரிஜிஸ்டரான ஜஸ்டின் மணிகண்டன் நீதிமன்றத்தில் அவர் வைத்த தரப்பு வாதத்தை கேட்டறிந்த நீதிபதி கேட்ட ஒரே ஒரு கேள்வி, ஆமாங்க அவர் கேட்கறது நியாயம்தானே, ஜூலை 6ஆம் தேதி இந்த நிலம் சம்பந்தப்பட்ட பதிவை இவர் தான் செய்தார் என்று சொல்வதற்கு முன்பாகவே 3ஆம் தேதி அன்று 90% மேலான இந்த பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட பதிவுகள் அனைத்தையும் பதிவாளர் பாலசுந்தரம் என்பவர் ஒர்க் பண்ணி வச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த வழக்கில் பாலசுந்தரம் பெயரை சேர்க்காமல் ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் ஒரே ஒருத்தரோட பெயரை மட்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன என்று நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கிறாருங்க. இப்போ என்ன நீதிமன்றத்தின் மீது அவதூறு வழக்கு போடுவீங்களா, இல்லை கேள்வி கேட்ட நீதிபதி அவர்கள் மீது வழக்கு போடுவீங்களா? என்னங்க யாரை பார்த்து கேள்வி கேட்குறீங்க? நான் யார் தெரியுமா? யார்ப்பா நீங்கள்? அறநிலைத்துறை அமைச்சர் இருந்துன்னு போங்க, என்ன பார்த்து கேள்வி கேட்டீங்களா? தப்பான வழக்கெல்லாம் பதிவு பண்ணுறேன்னு சொல்லி இப்போ பாருங்க நான் அவதூறு வழக்கு உங்கள் மேலே போடுறேன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மீது அவதூறு வழக்கு போடுவீங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற சப் ரிஜிஸ்டார், ஒரே ஒரு நாள் பணிக்கு வந்த இந்த சப் ரிஜிஸ்டார் இங்கே இருக்கிறாரு. அவருக்கு முன்பாகவே 3 தினங்களுக்கு முன்பாகவே 3ஆம் தேதி அன்று முழு பதிவையும் செய்து முடித்து வைத்து விட்டு போன அந்த பாலசுந்தரம் என்கின்ற பதிவாளர் எங்கே இருக்காரு? அவரை ஏன் இந்த வழக்கில் சேர்க்கல? அவரை குறித்து ஒரே ஒரு வார்த்தை கூட நீங்கள் ஏன் பேசலை? நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்கும்போது அமைச்சர் ரமேஷ் அவர்கள் முகத்தை எங்கே கொண்டு வச்சுப்பாரு? என்னமோ தமிழ்நாட்டையே ஒட்டுமொத்தமாக கரைச்சி குடிச்சு மண்டையில் இருக்கிற மூளைக்குள்ள வச்சுன்னு திருச்சின்னு சுற்றுற மாதிரி 2 அமைச்சர்களும் மாறி ஏதோ பெரிய பில்டப் பண்ணுற மாதிரி ப்ரெஸ் மீட் கொடுத்து சொன்னீங்க இல்லைங்களா? டான் என்னங்க, என்ன மாரிமுத்து என்பவருக்கு ப்ரமோஷன் ஏன் கொடுத்தீங்களா? ஏன் நாங்கள் கொடுக்கூடாதா? என்ன அதெல்லாம் ஆர்டராக வருதுங்க. நாங்களாம் ஒன்றும் அவருக்கு எந்த ஃபேவரும் பண்ணலன்னு பில்டப் பண்ணீங்களா? இப்போ கோர்ட்டில் போய் பில்டப் பண்ணுங்க. ப்ரெஸ் மீட்டில் இவங்க கூட்டம் ஃபயர் விடணுன்றதுக்காக, கை தட்டணுன்றதுக்காக, லைக்ஸை வாங்கணுன்ட்டு என்ன வேணா உருட்டலாம். ஆனால் பாருங்க நீதிமன்றத்தில் அப்படி உருட்ட முடியாத ஆதாரம் இல்லாமல் நீதிமன்றத்தில் போயிட்டு உண்மையை சொல்லிட்டு இருக்காங்க. ரமேஷ் அவர்கள் மாட்டினுக்கிறாரு நீதிமன்றத்தில். பதிவு செய்யப்பட்ட 100 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த நிலம் சம்பந்தப்பட்ட புகாரை 2 மாதங்களுக்கு முன்பாக வந்திருக்கு. அதை மறைச்சிருக்காங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ஒத்துனுக்குறாங்க. அவ்வளவு ஏங்க பொறுப்பு அதிகாரியாக, அந்த நிலத்தோட பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த மாரிமுத்து என்கின்ற ஜேசி அவருக்கு எதுக்காக அவசரமாக ப்ரமோஷன் கொடுத்து அவரை சென்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க? இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு இப்பதான் மாத்திருக்காங்க. சிபிசிஐடி அதிகாரிகள் களமிறங்கி இப்பதான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இது சம்பந்தமாக கடந்த 2, 3, 4 நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் கேட்கிற கேள்வி, நம்ம கேட்ட கேள்வி அதுதான். அந்த நிலத்தோட பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அந்த மாரிமுத்து என்பவர் நியாயமா அந்த நிலத்தை மீட்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாம அவருக்கு திடீரென்று பதவி உயர்வு கொடுத்து சென்னைக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? எல்லாமே முறைப்படி தான் நடக்குதுன்னு சொன்னா இந்த முறை எல்லாமே பாருங்க, இந்த நிலம் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட அந்த 3, 4 நாட்கள் தான் நடக்கணுமா? அது என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாமே நடக்குது. சம்பந்தப்பட்ட அந்த சப் ரிஜிஸ்டாரை டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட அந்த சப் ரிஜிஸ்டார் ரெகுலர் சப் ரிஜிஸ்டாருக்கு பதிலாக இன்னொருத்தரை போடுறாரு. அந்த இன்னொருத்தர் தான் பாருங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு 3ஆம் தேதி எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு 6ஆம் தேதி லீவில் போயிடுறாரு. லீவில் போனதுக்கு அப்புறம் கொடைக்கானலில் இருக்கிற சப் ரிஜிஸ்டார் ஜஸ்டின் மணிகண்டன் கொண்டு வந்து போடுறாங்க. போட்டதுக்கப்புறம் ஐயா யாருக்குமே தெரியாம அந்த ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற ஒரே ஒரு சப் ரிஜிஸ்டார் மட்டும்தான் 100 கோடி ரூபாய் நிலத்தை ரோட்டில் போகிற 2 பேருக்கு, வெள்ளைத்துறை, சேதுபதி, அந்த 2 பேருக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்கய்யா. நாங்கள் இதை கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்டின் மணிகண்டனை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். நாங்கள் யாருன்னு காட்டுறோம் பாருங்கன்ட்டு எல்லாம் பழியும் ஒட்டுமொத்தமாக அவர் மேலே தூக்கி போட்டால் எப்படிங்க? இன்றைக்கு நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, போய் பதில் சொல்லுங்க. பாலசுந்தரம் என்கின்ற அந்த பதிவாளர் பேரை ஏன் சேர்க்கலை? இது எல்லாத்துக்கும் மேலே அந்த நிலத்தை வாங்கினாங்க இல்லைங்களா 2 கோடி ரூபாய்க்கு, ஸ்டாம்ப் டியூட்டியே லட்சக்கணக்கில் கட்டியிருக்கணும். எங்கேருந்து வந்ததுங்க அவங்களுக்கு அந்த காசு? சரி, காசு வந்ததுன்னு வச்சுப்போம். பிரச்சனைன்னு சொன்னோன்னா விட்டு ஓடிட்டாங்க இல்லைங்களா? அந்த 2 பேர் யாரு? வெள்ளைத்துறை, சேதுபதி. இந்த நிலத்தை வாங்கிய அந்த 2 பேர் யாருன்னு பிரஸ் மீட்ல கொண்டு வந்து காட்டுங்க. தலைமறை ஆயிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு சொன்னா ஏன் தேடி கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. அந்த 100 கோடி ரூபாய் நிலம் விற்கப்பட்டதற்கு பின்னணியில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு.
ஆனா பாருங்க, ஒரே ஒரு ஜஸ்டின் மணிகண்டன் சப் ரிஜிஸ்டர் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி அவர் மேல மட்டும் பழியை தூக்கி போட்டு இவங்கெல்லாம் நல்லவர்களை போல வேஷம் போடுவதை குறித்து கேள்வி கேட்டா போடு வழக்கு. யாரை குறித்து கேள்வி கேட்டீங்க? என்னை குறித்தா கேள்வி கேட்டீங்க? நான் யார் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆள் சார்? 2 மாசத்துக்கு முன்னாடியே ரமேஷ் என்பவரை யாருன்னு யாருக்குமே தெரியாது. 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அமைச்சர் பதவிக்கு வந்திருக்காரு. ஒரே ஒரு முறுக்கு பேக்கெட்ல இருக்கிற டேட்டை கூட திருப்பி செக் பண்ணி பார்த்தவர் எப்படி சார் 100 கோடி ரூபாய் நேரத்தை கோட்டை விட்டீங்கன்னு கேட்க மாட்டாங்களா? ரமேஷ் அவர்களின் உறவினருக்கு தான் இந்த இடம் கைமாறி இருக்கு. ரமேஷ் அவர்கள் உறவினருக்கு தான் பாருங்க இந்த இடத்தை அவருக்கு தெரிஞ்சுதான் வித்திருக்காருன்ட்டு நாங்க சொல்லலையே. ஆதாரம் இல்லாத விஷயத்தை பத்தி நாங்க பேச மாட்டாங்க. தோன்றாங்க அந்த வெள்ளைத்துறை சேதுபதி 2 பேர் யாருன்னு தோன்றாங்க. ஒருவேளை பாருங்க ஆதாரம் கிடைக்கிற பட்சத்தில் பேசலாம். ஆதாரம் இல்லாத விஷயத்தை பத்தி நம்ம பேச மாட்டோம். ரமேஷ் அவர்களின் உறவினர் தான் வாங்கினார்னு நாங்க சொல்லலைங்க. ஒருவேளை பாருங்க பெனிஃபிட் ஆஃப் டவுட், சந்தேகத்தின் அடிப்படையில் உறவினர் பெயரிலா அப்படின்னு கேட்டாலே கைது. கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க சார். நீங்க மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா கட்சியை பார்த்து வாய்க்கு வராத சென்சார் பண்ற வார்த்தை கூட அசால்ட்டா மேடையிலேயே சிஎம் சாரே பேசுறாரு. சிஎம்லேருந்து மினிஸ்டர்லேருந்து எம்எல்ஏ வரைக்கும் எல்லாரும் வாயை திறந்தா வாய்க்கு வந்தபடி எல்லாரை குறித்து அவதூறு பரப்புறீங்க. அப்போ மட்டும் எல்லாரும் அமைதியாக இருக்கணும். உங்களை குறித்து நியாயமான உண்மையான கேள்வி கேட்டால் ஏன் இவ்வளோ பயம், ஏன் இவ்வளோ பதட்டம்? நீதிமன்றத்திலே மாட்டிக்கினாங்க இல்லைங்களா? பாலசுந்தரம் என்கின்ற பதிவாளர் பெயரை சேர்க்காமல் ஜஸ்டின் மணிகண்டன் பெயரை மட்டும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ பாலசுந்தரம் என்கின்ற நபரை யார் காப்பாற்றுறாங்க? எதுக்காக காப்பாற்றுறீங்க? அப்படி காப்பாற்றுவதற்கு அந்த பாலசுந்தரத்துக்கு பின்னணியில் இருப்பது யார் என்று நீதிமன்றம் கேட்கிற கேள்வியில் மாட்டினாங்க இல்லைங்களா? அதுக்காக தான் பாருங்க அதை சமாளிப்பதற்கு மூடி மறைப்பதற்கு யாரெல்லாம் பாருங்க கேள்வி கேட்குறாங்களோ அவங்களெல்லாம் கைது பண்றது. இதுக்கு பேர் தான் பாருங்க சர்வாதிகாரத்தின் உச்சம்னு சொல்லுவாங்க. 1991-96 ஆட்சியோட சர்வாதிகாரத்தான ஆட்சியோட 2.20 இன்ட்ரோல வந்தது இல்லைங்களா? ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா, அந்த ஆண்டவன் தான் சாவி கொடுத்து ஆட்டி வைக்கிறான், ரொம்ப ஆடி புட்டா வாழ்க்கையை தான் பூட்டி வைக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சர்வாதிகாரத்தனத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா தவறாம உங்க கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க. மீண்டும் நாளை காணொலியில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.